ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேத்தோஸ் லிட்டில் ட்ரை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவுக்கு நர்ஸாக வர்றது அவ்வளோ கஷ்டமான விஷயமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, லிட்ரலி ஈஸியான விஷயமும் கிடையாது. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாராலையும் வர முடியும். அண்ட் சவுதி அரேபியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் வந்துட்டு சவுதி அரேபியா அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிஸ் எதுக்காக இருந்தாலும் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, எந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணாலும் சரி, அதில் வந்துட்டு பாஸ்போர்ட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஏஜென்சியை வந்துட்டு நீங்கள் ஃபைன் பண்ணணும். பிகாஸ் உங்களோட ஏஜென்சி கொடுக்குற கைடன்ஸ் மூலமாக தான் நீங்கள் வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம போக முடியும். ஸோ ஏஜென்சியோட கைடன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் வந்துட்டு MOH MOD அண்டர் கவர்மெண்ட் மூலமாகவும் நீங்கள் போகலாம். இல்லை அப்படின்னா அண்டர் ப்ரைவேட் கம்பெனி ஏஜென்சி அந்த மாதிரி ஃபைன் பண்ணி அது மூலமாக கூட நீங்கள் போகலாம். ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம். ஸோ உங்களுடைய இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கும், ஸோ போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு முடிவு பண்ணிக்கணும். தென் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஏஜென்சி வந்துட்டு இன்டர்வியூ இந்த டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு ஓகே இந்த டேட்டில் வந்து இந்த ஏஜென்சி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு டைரக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. பிகாஸ் அது வந்து அண்டர் கவர்மெண்ட்டில் வந்துட்டு சவுதி அரேபியாவில் எடுப்பாங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வந்துட்டு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் இன்டர்வியூ தான் உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HRD இருக்கும், அண்ட் வந்துட்டு எம்பசி அட்டஸ்டேஷன் இருக்கும், டேட் ஆஃப் ஃப்ளோ இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதாவது எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். ப்ரொமெட்ரிக் எக்ஸாம்னு சொல்லுவாங்க சவுதி அரேபியாவில். இந்த ப்ரொமெட்ரிக் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது வந்து இந்தியாலேயும் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே வரலாம். ஸோ இங்கே சவுதி வந்துட்டும் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி 2 இருக்குது. ஸோ நீங்கள் வரதுக்கு முன்னாடி கிளியராக இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். எக்ஸாம்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு எழுதலாமா, இல்லை இந்தியாவிலேயே முடிச்சுட்டு நம்ம இங்கே வரலாமா, எலிஜிபிலிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கணும். தென் இங்கே நீங்கள் வரீங்க அப்படின்னா அண்டர் கம்பெனியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கம்பெனியோட ரூல்ஸ் அண்டு கண்டிஷன்ஸுக்கு வந்து நீங்கள் சைன் பண்ணி தான் வருவீங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்டு கண்டிஷன்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லை, நீங்கள் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டன் அனுப்பிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 அட்டம்ப்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 3 அட்டம்ப்ட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னாலும் கூட உங்களை வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டன் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். ஸோ ப்ரொமெட்ரிக் எக்ஸாம் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரை பண்ணி படித்தாவே போதும். இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். கண்டிப்பாக அட்டன் பண்ணி கிளியர் பண்ண முடியும் எல்லாராலையும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே சவுதி அரேபியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.